இந்த இப்ப வந்த பேஷண்ட் டிசம்பர் ஆனா அவங்க சுகர் கூடுது அப்படின்றாங்க. ஸோ விண்டர் சீசனுக்கும் சக்கரவியாதிக்கும் சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டவுட். டெஃபினட்டா இருக்கு. விண்டர் சீசன்ல உங்க சுகர் லெவல கட்டுப்பாடா வச்சுக்கிறதுக்கு என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மைண்ட்ஃபுல் ஈட்டிங். ஸோ உங்க டயட்டை கொஞ்சம் காஷியஸா எடுத்துக்கோங்க. ரொம்ப அன்ஹெல்தி ஃபுட், ரொம்ப டீப் ஃப்ரைட் ஃபுட் அந்த மாதிரி ரொம்ப எடுக்காம கொஞ்சம் ஹெல்தி ஃபுட்டா எடுத்தீங்கன்னா ஸோ தட் உங்க வயிறும் அப்செட் ஆகாது, சுகர் லெவல்ஸையும் கட்டுப்பாட்டுல வைக்கலாம். செகண்ட் இஸ் ஸ்டேயிங் ஆக்டிவ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரொம்ப குளிரா இருக்கு அதனால நான் வாக்கிங் போல, ரொம்ப குளிரா இருக்கு அதனால நான் எக்ஸசைஸ் பண்ணலன்னு தாக்கு சொல்லாம இன்டோர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது நீங்க வீட்லயே பண்ற எக்ஸசைசஸ் அந்த மாதிரி கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லா இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவிட்டி லெவல்ஸை ரொம்ப கம்மி பண்ணிடாதீங்க டியூரிங் திஸ் விண்டர். தேர்ட் பாயிண்ட் ஐ வுட் எம்பசிஸ் தட் உங்க வேக்சினேஷன். ஸோ விண்டர் போது வர டிசீசஸ் டிசார்டர்ஸ் இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம். லைக் ஃப்ளூ ஷாட், நிமோனியா ஷாட், இதெல்லாம் வந்து உங்க டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி டெஃபினட்டா எடுத்துக்கிறது நல்லது. நாலாவது இஸ் செக்கிங் யோர் பிளட் சுகர். ஸோ மேக் ஷுர் தட் உங்க பிளட் சுகர்ஸ் கொஞ்சம் ப்ரோஆக்டிவா முன்கூட்டியே செக் பண்ணி லெவல்ஸை கட்டுப்பாடுல வச்சுக்கிறது. ஸோ தட் நீங்க திடீர்னு எண்ட் ஆஃப் டிசம்பர் ஒரு ஜனவரியில போய் செக்அப் பண்ணிட்டு ஒரு வெரி ஹை ஹெச்பிஎம்சி இல்லாம இருக்கும். ஸோ ரெகுலர் மானிட்டரிங், உங்க ரெகுலர் செக்அப்பை மிஸ் பண்ணாம நீங்க டாக்டர் விசிட்டும் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நன்றி.